வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. ஒரே நாடு ஒரே தேர்தல், இது கடந்த சில ஆண்டுகளாக பாஜக முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் கோஷமாகவே இது மாறிவிட்டது. वन नेशन वन इलेक्शन पर काम कर रहे हैं. பாஜகவுடைய ஒரு வேலை திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியம், அது நடந்தே தீர வேண்டும், அது நடக்கலைன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்ற அளவில் அது சம்பந்தமான விவாதங்கள் இந்த பிஜேபி ஆதரவு தளத்தில் உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் கடுமையாக இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஏன்னா இது மாநிலங்களுக்கு எதிரானது, சிறிய கட்சிகளுக்கு எதிரானது, இது மாநில சுயாட்சிக்கே எதிரான ஒரு திட்டம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு என்பது இருக்கிறது. சரி, இதை பேசிட்டே இருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு பிறகு இதை ஒரு பில்லாவே கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. அதுவும் அவங்களுக்கு தெரியும் அவங்களால பாஸ் பண்ண முடியாது பார்லிமெண்ட்ல, அந்த நம்பர்ஸ் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு தெரிந்தும் கூட அவர்கள் இதை கொண்டு வந்திருப்பது அதிலும் ஒரு அரசியல் சூட்சமம் என்பது இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பில் குறித்து தான் நாம விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். நாம் செய்கின்ற இந்த வேலையை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பில்லை அவசரமாக இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதுக்கு கொண்டு வரணும்? பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் நம்பர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை, அவ்வளோ ஆதரவு இல்லை, இந்த பில்லை அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது, அதுவும் இதில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது இது அவ்வளவு எளிதாக இந்த பில்லை நம்மளால் பாஸ் பண்ணிட முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். தெரிந்திருந்து கூட அந்த பில்லை அவங்க டேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் செஷனில் பிஜேபிக்கு ஒரு பெரிய வேலை திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட எப்படி இந்த பார்லிமெண்ட்டை நடத்தி முடிக்கிறது, எந்த விஷயமும் விவாதிக்காமல், அதாவது முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படாமல் இந்த பார்லிமெண்ட்டை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் பிஜேபியோட எண்ணம். கடந்த காலங்கள்லாம் அவங்களுக்கு நம்பர்ஸ் இருந்துச்சு, அவங்க நினைச்சதை சாதிக்க முடிஞ்சுச்சு. பட் இப்போ நம்பர்ஸ் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருக்கிறது அப்படின்னும் போது பிஜேபிக்கு ஒரு டைவர்ஷன் அப்படின்றது தேவைப்படுகிறது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மிகவும் முக்கியமான விஷயம், விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி குறித்தான அந்த கேஸ், யூஎஸில் நடந்திருக்கக்கூடிய அந்த கேஸ், அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தான் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அதை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மணிப்பூர் இன்னும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. மணிப்பூரில் இன்னும் அந்த ஒரு அசாதாரண சூழல் என்பது இருக்கிறது. மணிப்பூரில் அமைதி என்பது திரும்பவில்லை. இன்னும் அந்த மாநிலம் என்பது 2 துண்டுகளாக சிதறி கிடக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கட்சிகள் பேசுகிறாங்க. பட் அதுலேருந்துலாம் இந்த கட்சிகள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய நோக்கம். அதற்காக தான் அவங்களுக்கு இந்த பில்லை பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு கூட அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பில் ஜேபிசிக்கு போயிருச்சு. இப்போ ஜேபிசியில் அதற்கான விவாதங்கள் இதெல்லாம் ஒரு புறம் நடக்கும். இன்னொரு புறம் உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் செஷனை அதானி விஷயத்தை பேசலை, மணிப்பூர் விஷயத்தை பேசலை, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ரயில் விபத்துகளை பேசலை, விலைவாசி உயர்வை பற்றி பேசலை, வேலைவாய்ப்பை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசாமல் ரொம்ப ஈஸியாக பிஜேபி கடந்து போயிட்டாங்க. இப்போ அடுத்த பார்லிமெண்ட் செஷன் வர வரைக்கும் நாம் பொறுத்து இருக்கணும். அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பிஜேபி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற அந்த பில்லை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள். அதாவது சம்பிரதாயத்துக்கு எதிர்க்கலை, ரொம்பவே உணர்வு பூர்வமாக அதை அந்த விஷயத்தை எதிர்த்திருக்காங்க. ஏன்னா இது மாநிலங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, மாநில அரசாங்கங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்ற அளவில் இந்த பில்லை அவங்க டிபேட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு கட்சிகள் பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னும் விவாத பொருளாகவே இருக்கிறது. இன்னும் அதிக அளவு விவாதங்கள் இந்த பில்லை பற்றி, இந்த திட்டத்தை பற்றி தேவை. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்.
பல பேர் இதை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மூவாக பார்க்குறாங்க. நான் கூட வந்து ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியை வந்து பேட்டி எடுத்திருந்தேன் ஆங்கிலத்தில். எங்களுடைய நியூஸ் மினிட்டுடைய ஆங்கில சேனலில் அது இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்கு இது சரியான ஒரு நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே சமயத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் அதே போல் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தேர்தல் நடக்க வேண்டும், மாநில அரசாங்கத்துக்கும் தேர்தல் நடக்க வேண்டும்னா நிச்சயமாக நல்ல முடிவு, இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மற்ற எலெக்ஷன் கமிஷன்ஸ்லாம் பல பேர் வந்து டிஃபர் ஆகுறாங்க, இது சாத்தியமே இல்லை, ப்ராக்டிக்கலாக நிறைய குழப்பம் இருக்கும், இதை வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது அவர் எந்த கண்ணோட்டத்திலேருந்து பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ணோட்டத்தோட தான் அதை பார்க்குறாரு, அதை அணுகிறாரு. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு தான் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, குறிப்பாக மாநில கட்சிகளுக்கு. அதே போல் தேசிய கட்சிகளில் கூட வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இதை சமாளிச்சுட்டு போயிடலாம். பட் மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இது முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கை. அதனால தான் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இதை திரும்ப இது ஒரு விவாத பொருளாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அந்த விஷயத்தை மறுபடியும் பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது ஏன் தேவை அப்படின்னு ராம்நாத் கோவிந்த் அவருடைய அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷனுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இந்தியாவில் எவ்ரி 3 months ஏதோ ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆகவே இந்த செலவுகளை எல்லாம் குறைக்க வேண்டும் அப்படின்னா நாம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு. பட் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, 2014 தேர்தலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, 2019 தேர்தலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, 2024 தேர்தலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, அதே போல் இந்த தேர்தல் செலவுகளை எவ்வளவு குறைக்க போகிறோம், எவ்வளவு நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கு அந்த அந்த நம்பர்ஸில் எந்த பதிலும் இல்லை. இப்போ சொல்கிறாங்க ஒரு 3000 கோடி ரூபாய் நம்ம வந்து சேமிக்கலாம், அல்லது ஒரு 10,000 கோடி ரூபாய் நாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அது யோசிக்க தோணும். பட் இதில் எந்த நம்பர்ஸும் இல்லை. செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு ரொம்ப வேகாக தான் பேசுகிறாங்க. எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னு தெரியல. இதில் பிரிண்டோடைய பொலிட்டிக்கல் எடிட்டர் DK சிங் ஒரு சில தரவுகளை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்தினாலும், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினாலும் சரி, அதே போல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெவ்வேறு மாநிலங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தேர்தல் எங்கேயாச்சும் வருது அப்படின்னு நடத்தினாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு 600 கோடி ரூபாய் தான் வந்து சேமிக்க முடியும். அதை தாண்டி வந்து உங்களால் பெரிய சேமிப்புகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதில் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம அதை பற்றி பெரிதாக ஒன்றும் பேசிக்க முடியாது. அதே போல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதமர் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி LK அத்வானி பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் பேசியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து இந்த விஷயங்கள் குறித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. லா கமிஷனுடைய பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது நடத்துறதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அன்டிசைரபிள் அப்படின்லாம் வந்து பல ரிப்போர்ட்ஸ் இருந்திருக்கிறது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பல பேர் வந்து பல புக்ஸ் எழுதியிருக்காங்க. யாருமே வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது பற்றி எல்லாம் வந்து எங்கேயுமே பேசலை. அதாவது அவங்க பேசின எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், அதாவது இந்த தேர்தல்களில் வந்து கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை, எந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் வீக்காக இருக்குது, எந்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸை எப்படி மாற்ற முடியும், மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது, அதை எப்படி அடாப்ட் பண்ண முடியும், இவிஎம்ஸுடைய நம்பகத்தன்மை, இது எல்லாத்த பற்றியும் பேசுவாங்களே தவிர யாருமே பெருவாரியான எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதை பற்றி பேசவில்லை. அப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாகவே அவங்க வட்டாரத்திலே இல்லை அப்படின்றது புரிகிறது. இது ஒரு முழுக்க ஒரு அரசியல் திட்டமாகவே இருக்கிறது அப்படின்றது நம்மளால இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கே வந்து தோணாத ஒரு விஷயம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தோணுகிறது அப்படின்னா அது அரசியல் காரணங்களுக்காக தான் தோன்றுகிறது அப்படின்றத நாம வந்து இங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அரசியல் ரீதியாகவே பேசணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மாநில கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சேலஞ்சாக அமைந்துவிடும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு தேசிய கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா 2019 எலெக்ஷன் புல்வாமா சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது அந்த எலெக்ஷன் சீனையே மாத்திருச்சு.
அதுக்கப்புறம் மாநில கட்சிகளோ அல்லது எதிர்கட்சிகளோ என்ன நரேட்டிவை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் அதனுடைய தாக்கம் அப்படின்றது அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ பாஜகவுக்கு கூடுதலான இடங்கள் அப்படின்றது கிடைச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவை வந்து தேசிய கட்சிகளால் பில்ட் பண்ண முடியும். அப்போது கீழே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி கிட்டத்தட்ட அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது. எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்த பணம். இப்போ அந்த அளவுக்கு பணம் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு மேன் பவர், மிஷினரி எல்லாமே தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு இயக்கமாக பிஜேபி இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கட்சியோட இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம் ஃபைட் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சமயத்தில் அவங்க வந்து மாநிலத்துக்கும் ஃபைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்றியத்துக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அது முற்றிலும் முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும். அதுதான் வந்து மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, நேஷனல் இஷ்யூஸ் டாமினேட் பண்ணும், லோக்கல் இஷ்யூஸை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் அவங்களால ஊடகங்களில் கையில் வச்சுக்கிட்டு, சோஷியல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்களால பெரிய அளவுக்கு புஷ் பண்ண முடியும். மாநில கட்சிகளால் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக மாறிவிடும். ஸோ ஒரு அன்ஈவன் ஃபைட்டாக இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் வந்து அதற்காக தான் பல்வேறு மாநில கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து இதை ஆதரிக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நாளைக்கு நம்ம எதிர்கட்சி அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா நமக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அப்படின்னு. அதே மாதிரி நான் சொன்னது போல் ஸ்டேட் இஷ்யூஸ்லாம் வந்து ஓரங்கட்டப்படும். நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநில தேர்தலுக்காக பேசும்போது ஒன்றிய அரசாங்கம் இது பண்ணுச்சு, ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பேசியிருக்காங்க. பட் ஒரே சமயத்தில் தேர்தல் வரும்போது அந்த விஷயங்கள், அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்க, என்ன நரேட்டிவில் இந்த எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வந்து கட்சிக்காரங்க மேனேஜ் பண்ணோம், அதே போல் சட்டமன்ற தொகுதியை மேனேஜ் பண்ணோம், அதே போல் உங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸையும் மேனேஜ் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் வந்து அந்த அட்வான்டேஜ் இல்லை. காங்கிரஸ்க்கே அந்த அட்வான்டேஜ் இல்லை. காங்கிரஸ்க்கே வந்து பூத்தில் உட்கார்றதுக்கு பல இடங்கள்ல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பணம் இன்னைக்கு யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிகிட்ட அதிகமாக இருக்குது. மற்ற கட்சிகள்கிட்ட யார்கிட்டையும் பெரிய அளவுக்கு பணம் இல்லை. ஸோ அவங்களுடைய பண பலத்தை வந்து இவங்களால வந்து மோதி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்கிறது. அதனால தான் வந்து பிஜேபி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அது வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்றாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான வாதம் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்கு எவ்ரி 3 months இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் எலெக்ஷன் இருக்கிறதுனால மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த தேர்தல் விதிமுறைகள் அப்படின்றது அமலில் இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு போய் நீங்கள் திட்டங்களை செயல்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாநிலத்துக்கு மட்டும் அந்த தேர்தல் நடக்கிற 1 மாதமோ 1.5 மாதமோ நீங்கள் எந்த திட்டத்தையும் அறிவிக்க வேண்டாம். அதே போல் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, பிரதமரே போய் கேம்பெயின் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் போய் கேம்பெயின் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிரதமர் வந்து ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 15 முறை போயிட்டு வந்துடுறாரு. அதுதான் வந்து பிஜேபியோட ஸ்டைலாக இருக்குது. ஆகவே இவங்க சொல்கிற இந்த வாதங்கள் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாதங்கள் இல்லை, இது ஏற்புடையதும் இல்லை. இப்போ ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குதுன்னா தேசிய கட்சிகள் போட்டியிடுகின்றன அப்படின்னும் போது பிரதமரும் வரணும், ராகுல் காந்தியும் வரணும் அப்படின்னு அந்த மாநில மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்குது அப்படின்றதால ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னும் போது ஒரு வாட்டி வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ப்ரெஷரே இல்லையே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருமே. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாம் வந்தால் போதும், வந்து ஒரு ரவுண்ட் இங்கே அடிச்சுட்டு ஹெலிகாப்டர்லையோ அல்லது ஏதோ ஒரு 2-3 இடங்கள்லையோ கூட்டங்களை போட்டுட்டு நாம் கிளம்பி போயிட்டோம்னா மக்கள்லாம் வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிரும். உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தேர்தல் இருந்தால், அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக தேர்தல் நடக்கிறது, வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடக்கிறது அப்படின்னா
ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்கும். வேளாண் சட்டங்கள் ஏன் திரும்ப பெறப்பட்டது? யூபி எலெக்ஷன் தோத்துருவோம் அப்படின்ற பயம் வந்ததுனால தானே. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னா அந்த சட்டங்களை அமல்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறது அப்படின்னும் போது இதுதான் வந்து நமக்கான சேஃப்டி வால். இதுதான் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம், ஒரே ஆயுதம். நீங்க வந்தே ஆகணும், எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ அதுல இருந்தெல்லாம் வந்து தப்பித்து கொள்ள வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ வந்து அவங்கள பார்த்துட்டு போயிட்டோம்னா அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அரசியல்வாதிகள் போயிட்டாங்கன்னா அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இருக்காது. அதே மாதிரி நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க, என்ன பண்றீங்க, அவங்களுக்கு அவங்க தேவையான மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா போதும். அதே போல உங்களுக்கு டீலிமிட்டேஷன்லாம் வந்துச்சுன்னா சவுத் இந்தியா முழுக்க முழுக்க அவங்க ஓட்டு போட்டா என்ன போடலன்னா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தேசிய கட்சிகள் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமிட்டி இருக்கு இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டியில ஒரு 15 பேர் இருக்காங்க. அதில் அமித்ஷா இருக்காரு, குலாம் நபி ஆசாத் இருக்காரு, என்கே சிங் இருக்காரு, அப்புறம் வந்து ஹரிஷ் சால்வே கான்ஸ்டியூஷனல் அவர் வந்து ஒரு சீனியர் லாயர், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் சுபாஷ் கஷ்யப் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. தேர்தல் சம்பந்தமான ஒரு கமிட்டி. அதில் ஒரு ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனரும் இல்லை. இந்தியாவில் எவ்வளவோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்தே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரையும் வந்து இந்த கமிட்டியில் இன்க்ளூட் பண்ணல. எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அதாவது இந்தியாவில் ஒரே காலகட்டத்தில் தேர்தலை எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கங்களுக்கும் நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கமிட்டியில் தேர்தல் அதிகாரிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் யாருமே இல்லை. ஒரு 3 பேர் உள்ள அந்த குழுவில் வச்சிருக்கலாம், யாரையும் வைக்கல. அவங்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஏதோ இந்த கமிட்டி இப்படிதான் முடிவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு டெய்லர் மேட் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ டேபிள் பண்ணிட்டு அதை பில்லாக வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் இது சாத்தியம் இல்லை, இது யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டே இருக்கணும். மக்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய வாக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது அரசியல்வாதிகள் பதற்றப்படுவார்கள். அந்த தேர்தலில் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கீழே இறங்கி வருவாங்க, பேசுவாங்க. அப்போ இந்த வாய்ப்புகள்லாம் வந்து கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து உங்க ஊருக்கு வருவார், இல்லை பக்கத்து மாவட்டத்துக்கு வருவார், இல்லை வேற ஏதோ ஒரு பகுதிக்கு வருவார். அவ்வளோதான். இப்படி தான் வந்து தேர்தல் நடந்து முடியும் அப்படின்னா எந்த அரசியல்வாதியும் உங்கள் தொகுதி பக்கமும் வரமாட்டாங்க, உங்கள் ஊர் பக்கமும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் கவலை இருக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போகும். அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அது வேறு விதமாக இருக்கும், சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றா வரும்போது பெரிய அளவுக்கு மக்களுடைய கவனம்லாம் வந்து நம்ம பக்கம் இருக்காது, அந்த பக்கம் டைவர்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னும் போது அரசியல்வாதிகளுக்கும் இது வசதியாக போய்விடும். கேட்டால் வந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடக்குதுமா, சட்டமன்ற தேர்தலும் நடக்குதுமா, நான் எங்கெங்கே போவேன் அப்படின்லாம் வந்து காரணங்களை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்மளை பற்றி யோசிப்பதற்கு அவங்ககிட்ட துளி கூட நேரம் இருக்காது. ஆகவே தான் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு லாபமாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த இந்தியர்கள் மீது கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை திணிக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது. அதை தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஃபைட் பண்றாங்க. எதிர்கட்சிகள் ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம பொதுமக்கள் ஆகிய நாமும் வந்து இதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா இதுல நம்மளுடைய நலன் அப்படின்றது அடங்கி இருக்கிறது. ஆகவே அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.